இந்த பிப்ரவரி 14 அன்று நான் லவ் பத்தி தான் பேச போறேன், காதல் பத்தி தான் பேச போறேன். ஆனா ஒரு இளைஞன் இளைஞி, அதாவது ஒரு யங் மைண்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய காதலை பத்தி பேசல. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய காதல். அந்த காதல் சொல்லுங்க, தன்னுடைய என் குழந்தைய நான் ரொம்ப சிறந்த வகையில லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் கை தூக்குங்க. எல்லாம் லவ் பண்றீங்களா? நல்ல வேளை உங்க குழந்தை யாரும் இல்லை, அதனால எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. ஒருவேளை குழந்தைய முன்னாடி வச்சு கேட்டா இத்தனை கை வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா அன்பார்ந்தவர்களே, இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய கருத்து, குழந்தைகளிடம் எப்படியெல்லாம் நமது அன்பை வெளிப்படுத்தலாம் என்பதை பற்றி தான். நீங்க நிறைய வழிகளில் உங்கள் அன்பை வெளிப்படுத்தியிருப்பீங்க. ஒரு 7 வழிகளில் அந்த அன்பை நான் சொல்றேன். அந்த 7 வழிகளிலுமே அந்த குழந்தைக்கு உங்க அன்பை வெளிப்படுத்தி இருந்தீங்கன்னா, வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்னா, வெளிப்படுத்த போறீங்க அப்படின்னா, யூ ஆர் அ குட் பேரண்ட். நீங்க ஒரு சிறந்த பெற்றோர். சப்போஸ் 1-2ல ஏதாவது நீங்க டல்லா இருந்தீங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக முயற்சி பண்ணுங்க. பார்க்கலாங்களா? அந்த 7 வழிகள் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. முதல் வழி, பாதுகாப்பு மூலம் அன்பை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துதல். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உணர்வை கொடுக்கின்றீர்களா? என் குழந்தைக்கு அப்பா அம்மானாவே பயம் இல்லை சார், என் குழந்தை என்கிட்ட ரொம்ப ஜோவியலா இருப்பான், ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட வந்து இருப்பான் அப்படிங்கிற கேட்டகரி 1. அப்படிலாம் இருக்காது. அப்பாவை பார்த்தாவே பயப்படணும், அப்பாவை பார்த்தாவே ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கணும், எங்கிட்ட டைரக்டா இதையும் கேட்க கூடாது, அம்மா மூலியமா தான் எங்கிட்ட வரணும், அப்படி ஒரு பயம். அந்த பயத்தை நாம் பதித்து வைத்திருக்கின்றோமா? இதையெல்லாம் கொஞ்சம் யோசிப்போம். அதை யோசிப்பதற்காக நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், வனத்தோடையும் காட்டோடையும் காட்டு மிருகங்களோடையும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். அப்ப சில எடுத்துக்காட்டுகள் சொன்னா நான் பழகக்கூடிய அந்த வன உயிரினங்கள் இருந்து தானே உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். அப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. மகர் குர்கடைல் அப்படிங்கிற ஒரு முதலை, சதுப்பு நில முதலைகள் சொல்லுவாங்க. அந்த முதலைகள் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றை விட்டு மணல் பாங்கான இடத்துல ஒரு முட்டை போடும். ஒரு 50-60 முட்டை போடும். ஒரு 55 முதல் 65 நாட்கள் வந்து அந்த முட்டையை அடைகாத்து அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்த உடனே இந்த முதலை என்ன பண்ணுன்னு பாருங்க. தாய் முதலை அந்த அழகா முதலை கவ்வி பிடிச்சா எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த குட்டிய தன் வாயில் எடுத்துட்டு போகும்போது அவ்வளவு அழகா, அவ்வளவு லேசா, அவ்வளவு பத்திரமா, கவனமா எடுத்துட்டு போய் ஆற்றுக்குள்ள தண்ணிக்குள்ள விடும். ஏன்னா தரையில இருந்தா எதிரிகள் அந்த குட்டிய விழுங்கிடுவாங்க. 100 குட்டி பிறந்துச்சுன்னா 5 குட்டி தான் உயிரோட இருக்கும். அவ்வளவு ஒரு பாசம். அந்த மாதிரியான பாசத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து காமிக்கின்றோமா, கொடுக்கின்றோமா? நேற்று நான் ஒரு கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் ஒரு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நானும் என் மனைவியும் என்னுடைய குழந்தை ஒரு 4.5 வருஷம் இங்கே தான் உட்காந்துருக்காரு. 3 பேரும் போனோம். போகிறது என் குழந்தை கேட்டார், எனக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் சாப்பிடணும்னு கேட்டார். சரி, வாட்டர் மெலன் ஜூஸ் தானப்பா, வாப்பா போய் சாப்பிட்லான்ட்டு ஹோட்டலுக்குள்ளே போனோம். அந்த வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு யான விளையாட்டுத்தனத்தை என்ன பண்ணிட்டாரு, தட்டி விட்டுட்டாரு. அந்த ஜூஸ் கீழே விழுந்துருச்சு. பக்கத்தில் இருக்கிற டேபிள் இருக்கிற எல்லாமே பார்க்குறாங்க. குழந்தைக்கு கண்ணு ஃபுல்லாக தண்ணி. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பா அம்மா திட்டுவாங்களான்னு ஒரு பயம். இப்போ நானும் என்னுடைய மனைவி என்ன பண்ணோம், அவர் அப்படியே பக்கத்து டேபிள் கூட்டிகிட்டு போயிட்டு, அதை பற்றி நீ கவலைப்படாதப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே மறுபடியும் ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுத்து நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னோம். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை என் மனதை தொட்டது. என்ன வார்த்தைனா, அப்பா இனிமேல் நீங்கள் ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, இந்த குழந்தைங்களுடைய மனசுல அவர் தெரியாம செஞ்ச சின்ன தப்ப அதை பெருசுபடுத்தாம, அவங்க முன்னாடி அடிச்சு எல்லாத்துக்கு முன்னாடியும் மீண்டும் அவரை ஒரு ஹியூமிலியேட் பண்ணாம தட்டி கொடுத்து வா பார்த்துக்கலாம்னு சொல்ற போது அந்த குழந்தை அடுத்ததாக இந்த தவறை செய்ய மாட்டேன்னு உறுதி அளிக்கிறான். இந்த பாசத்தை தான், இந்த பாதுகாப்பை தான் நம் குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக நாம் கொடுக்கணும். அதை நீங்க கொடுத்து வருவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் வழி சூப்பர். 2வது வழி, நேரம் செலவிடுதல் மூலம் நம் குழந்தைக்கு அன்பை காட்டுதல். ஆனஸ்டா சொல்லுங்க, டியூட்டி முடிச்சுட்டு வந்த பின்னாடி எத்தனை பேர் குழந்தைங்களோட உட்காந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க? அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கேன், நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன், அதனால குழந்தைங்களோட செலவு பண்ணுறக்கெல்லாம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கெல்லாம் எனக்கு நேரம் பத்தவில்லை. உனக்கு என்ன வேணும்? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா, என்ன ட்ரெஸ் வேணும், என்ன செருப்பு வேணும், எல்லாம் நான் வாங்கி தரேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, நான் ஃப்ரீயாக இருக்கணும்.
நான் நைட்டு வந்தால் 2 hours தான் ஃப்ரீயாக இருக்கேன். நைட்டில் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குறக்கும், ஃபேஸ்புக் பார்க்குறக்கும், யூடியூப்பில் மற்ற விஷயங்களை பார்க்குறக்குமே எனக்கு நேரம் பத்தலை. அப்படி நம்ம நேரத்தை குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கின்றீர்களா? தயவு செஞ்சு நீங்க கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லயே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய நேரம். அந்த நேரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் உங்கள் குழந்தையின் வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, காட்டுல சிறுத்தை இருக்கும். அந்த சிறுத்தை 105 நாள் கர்ப்பகாலம் முடிச்ச உடனே அதுக்கு 2 குட்டி பிறக்கும். பாருங்க, வேட்டையாட போய் வந்த பின்னாடி இந்த அம்மா சிறுத்தை குட்டிகளோடையே தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அந்த குட்டி அங்கே விளையாண்டுட்டு இருக்கும், அந்த அம்மா சிறுத்தை வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த குட்டிக்கு அப்பப்போ வந்து மண்டையில் ஒரு இடி அடிச்சுட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கும். பாருங்க, அந்த டைம், அந்த நேரம், அந்த குழந்தை பாதுகாப்பிலே இருக்கக்கூடிய டைம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல நம்ம புளியம்பட்டியில் ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுடைய லவர் வந்து துபாயில் இருக்காங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு வர முடியல. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் வாங்கி அனுப்புறாங்க. இது ஒரு கேட்டகரி. அதே புளியம்பட்டியில் இன்னொரு பெண் இருக்காங்க. இன்னும் வயது அது கொஞ்சம் வசதி இல்லாத ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ரோஜா பூ மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாமே அந்த பொண்ணு கூடயே இருக்காரு. இப்ப சொல்லுங்க, இந்த 2 பெண்கள்ல எந்த பெண் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க? 1 லட்ச ரூபாய் ஐபோன் வாங்கின பெண்ணா, இல்லை ஒத்த ரோஸ் வாங்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாமே தன் கணவனோட இருந்த அந்த பெண்ணா? 2வது வகை தானே, இல்லைங்களா? அதுக்கான காரணம் என்ன? டைம். தான் விரும்பக்கூடியவர்கள், என் பெற்றோர்கள் என்னிடத்திலே நேரத்தை செலவு செய்கின்றார்களா என்று குழந்தை பார்த்துட்டே இருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் தருவீர்களே ஆனால் நிச்சயம் நீங்கள் சிறந்த பெற்றோர்கள். அப்படி ஏதாவது தரலன்னா தயவு செஞ்சு இனிமேல் தருவதற்காக முயற்சி செய்யுங்கள். 2வது வழி. 3வது வழி, ஒழுக்கம் காப்பதன் மூலம், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அன்பை வெளிப்படுத்துவது. உங்க குழந்தைகளுக்கு நீங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றீர்களா? இல்ல அதெல்லாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்க, நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப அலட்சியமா இருக்கிறீங்களா? மீண்டும் சொல்கின்றேன் உறவுகளே, மிகச்சிறந்த பள்ளி அறை நம்மளுடைய வீடு தான். அந்த வீட்டுல நீங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த ஸ்கூல்ல பிரதிபலிக்கும். வீட்டுல ஒண்ணுமே செய்ய மாட்டேன், எல்லாமே டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்கன்னு அவங்க மேல சுமைகளை இறக்கி வச்சீங்கன்னா நம்ம குழந்தை வேற ட்ராக்ல போயிடுவான். தயவு செஞ்சு ஒழுக்கத்தை வீட்டிலே கற்றுக் கொடுங்கள். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஓநாய்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் கிரே வுல்ஃப் அப்படிங்கிற ஓநாய் தான் இந்தியாவில் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மேல், ஆல்ஃபா ஃபீமேல் சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துக்கு நம்முடைய அப்பா அம்மா மாதிரி அவங்க தான் டான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பீட்டா மேல், பீட்டா ஃபீமேல் அவங்க கேட்பாங்க. அதுக்கு கீழே குட்டிகள் கேட்கும். அவங்க சொல்றதுக்கு மறு பேச்சே இல்லை. எனக்கு கான்ஃபிடென்ட், எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா நல்லதைத்தான் கற்றுக் கொடுப்பார்கள் சொல்லி அந்த ஓநாய் கூட்டத்துக்கே தெரியுது. இந்த ஒரு நம்பிக்கையை நம் குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஒரு சின்ன கதை நீங்க கேட்டிருப்பீங்க. நான் ஸ்கூல் படிக்கிற போது இந்த கதை என்னுடைய டீச்சர் சொன்னாங்க. அதை மீண்டும் சொல்கிறேன். காந்தியடிகள் கிட்ட வந்து ஒரு தாய் தன்னோட மகனை கூட்டிட்டு போயிட்டு சொல்றாங்க, ஐயா இவன் ரொம்பவே ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கான், இவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்களேன், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயா என்ன சொல்றாரு, காந்தியடிகள் என்ன சொல்றாரு, நீ கூட்டிட்டு போயிட்டு 2 வாரம் கழிச்சு வாமா அப்படிங்கிறாரு. 2 வாரம் கழிச்சு வந்தோடனே காந்தியடிகள் அந்த பையனை பார்த்து சொல்றாரு, தம்பி ஸ்வீட் சாப்பிடாத, ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு இது மனசுல, இதை நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்ப சொல்றீங்கன்னு கேட்டா, அப்ப காந்தியடிகள் சொன்னார், 2 வாரத்துக்கு முன்னாடி நானே அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு தவறை பண்ணிட்டு இருக்கிற போது நான் எப்படி இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? முடியாது இல்லையா? அதனாலதான் 2 வாரம் கழிச்சு வர சொன்னேன். இப்ப நான் ஸ்வீட் சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டேன். அதனால இப்ப நான் தைரியமா அந்த குழந்தைகிட்ட சொல்றேன், நீ ஸ்வீட் சாப்பிடாதன்னு. நாம எப்படி தெரியுங்களா, ரீல்ஸ் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம், ஆனா குழந்தை பார்க்கக்கூடாது. நாம் எல்லா வேலையும் பண்ணுவோம். நான் என்னென்னலாம் தப்பு நான் பண்ணலாம், நான் அப்பா, நான் தான் அந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன், நான் என்ன தப்பு வேணா பண்ணலாம், ஆனா நீ பண்ணக்கூடாது. பிகாஸ் ஐ எம் த டான். நோ. ஒரு மாற்றத்தை உங்கள் வீட்டில் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த மாற்றம் உருவாவது முதலில் எங்கு? உங்கள் இடத்தில். உங்கள் இடத்துல அந்த சேஞ்ச் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க மனைவியும் மாறுவாங்க, உங்க குழந்தையும் மாறும். இந்த 3 வழிகள் சொல்லியாச்சு. 4வதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, முன்மாதிரியாக இருந்து நீங்கள்
உங்களுடைய குழந்தைக்கு அன்பை வெளிப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, ஏதோ ஒரு ஹீரோயின் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, சின்ன மிஸ்டேக், அப்படியே அந்த ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் கமெண்ட்ஸை போட்டு நீ எல்லாம் அவனா இவனா இப்படியா இப்படின்னு போட்டு அந்த ஹீரோயினை தற்கொலை பண்ற அளவுக்கு திட்டிடுவோம் இல்லைங்களா? ஏன்டா அதை வெளியே சொன்னேன்னு அந்த ஹீரோயின் ஃபீல் பண்ற அளவுக்கு திட்டிடுவோம். அப்படி திட்டக்கூடிய நம் அனைவருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த ஹீரோயின் நல்லா இருக்கும் நாம நினைச்சோம். ஆனா நம்ம குழந்தைகளுக்கு யாருங்க ஹீரோயின்? நம்ம தானே ஹீரோயின். நாம கரெக்டா இருக்கமா? நாம தப்பு பண்ற போது நம்ம குழந்தை எந்த இன்ஸ்டாகிராம்ல போய் எங்க அப்பா தப்பு செய்யறான்னு போடுமா? எந்த ஃபேஸ்புக்ல போய் கமெண்ட் போடும் எங்க அம்மா சரியில்லைன்னு சொல்லி கமெண்ட் போடுமா? மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் மற்றவர்களை குறை கூறுவதற்கு முன் முதல்ல நம்ம கரெக்டா இருக்கமா? என் ஃபேமிலியில நான் கரெக்டா கட்டமைச்சிருக்கேனா? என் குழந்தைக்கு நான் நல்ல அறிவுகளை சொல்றேன்னா? என் மனைவி கூட நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணா? முதல்ல இதை நீங்க யோசிங்க. உங்க குடும்பத்தை பத்தி முதல்ல யோசிங்க. அப்படி யோசிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் சமுதாயத்தை பத்தி கமெண்ட்ஸ் பண்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஹீரோயினாக நீங்கள் மாறுவீர்களே ஆனால் உங்க குழந்தை காப்பி பேஸ்ட் பண்ணும். நீங்க என்ன நல்லதெல்லாம் பண்றீங்களோ உங்க குழந்தை அப்படியே அந்த நல்லதை பண்ணும். நீங்க என்ன கெட்டதெல்லாம் பண்றீங்களோ உங்க குழந்தை அப்படியே கெட்டது பண்ணும். இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க நல்லதை செய்ய போறீங்களா இல்ல கெட்டதை செய்ய போறீங்களா? இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. காட்டுல புலிகள் இருக்கும். அந்த புலிகள் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் தான் உயிர் வாழும். அந்த குட்டிகள் 2 வருஷம் தன் தாய் கூட இருக்கும். அந்த 2 வருஷத்துக்குள்ள என்னென்ன வேட்டையாடணும், எப்படி வேட்டையாடணும், எப்படி பதுங்கணும், எப்படி மானை பிடிக்கணும், எந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும், எந்த டைம்ல ஆக்டிவா இருக்கணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து 2 வருஷம் கழிச்சு போயிட்டு வா, நீ நல்லா இரு அப்படின்னு அந்த தாய் புலியானது குட்டியை அனுப்பும். அந்த மாதிரி நம் குழந்தைகளுக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கின்றோமா? இல்லை என்றால் இனிமேலாவது இருக்க முயற்சி செய்யுங்கள். இது 4வது வழி. 5வது வழி, தைரியத்தை உங்கள் குழந்தைக்கு கொடுப்பதன் மூலம் அன்பை வெளிப்படுத்துங்கள். எத்தனை பேர் உங்க குழந்தைங்களை தைரியமா பிளே கிரவுண்டுக்கு அனுப்புறீங்க? ஸ்கூல் விட்டுறீங்க, மற்ற டைம்ல கிரவுண்டுக்கு போக வேணாண்டா, கீழே விழுந்துருவேன், கால் உடைஞ்சிரும், ஏதாவது ஒரு அட்வென்ச்சரா பண்ண, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அப்படி எப்படி மூடி நம்ம வைக்கிற போது நீங்க ரொம்ப கட்டுப்பாடோட வளர்த்தீங்கன்னா குழந்தை தன்னம்பிக்கையே இல்லாம போயிடுவான். தைரியத்தை ஊட்டி வளர்த்துங்கள். தோல்வி பயத்தை அவன் நெஞ்சத்திலிருந்து இனிக்குங்கள். +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே, 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே சில குழந்தைகள் தற்கொலை செய்வது தமிழகத்தில் பார்க்கின்ற போது மனசு வலிக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? நீ தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, நிச்சயம் முன்னால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற தைரியத்தை ஏன் நாம் கொடுக்க மறுக்கின்றோம்? கொடுங்கள், தைரியத்தை ஊட்டி வளர்த்துங்கள். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, கழுகு தன் கூட்டுல இருக்கிற போது தன் குஞ்சுகளை தட்டி விட்டு கீழே தள்ளி விட்டுரும். எதுக்குன்னா அந்த குஞ்சு கீழே வந்து செத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அது கீழே தள்ளி விட்டாதான் அந்த குஞ்சு பறக்க ஆரம்பிக்கும். தன் குஞ்சுகளுக்கு பறக்க சொல்லி தருவதற்காக அந்த கழுகு, தாய் கழுகானது குஞ்சை தள்ளி விடுகிறது. அப்படித்தான் குழந்தைகளை சமுதாயத்தில் தள்ளி விடுங்க. எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம், நல்லதையும் கத்துக்கிட்டோம், கெட்டதையும் கத்துக்கிட்டோம். கெட்டதை வெளியே எடுத்துடலாம், நல்லதோடு அவன் மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட மனிதனாக, இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய மனிதனாக வருவான். 5 வழிகள்ல சொல்லிட்டேன். 6வது வழிகள், பிறரை மதிக்க கற்றுக் கொடுப்பதன் மூலம் அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்க குழந்தை மதிக்கிறாங்களா? உங்க குழந்தை உங்க வீட்டில் இருக்கிறவங்களை மதிக்கிறாங்களா? அதுக்கு முதல்ல நீங்க மதிக்கணும். நாம ஒரு அப்பா இருக்கேன்னா என்னுடைய அம்மாவை நான் மதிக்கணும். பாட்டியை நான் எப்படி மதிக்கிறேன்னு பார்த்துதான் என் பையன் நாளைக்கு என்ன மதிப்பான். நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா? என்னோட மனைவியை நான் மதிக்கணும். மனைவிக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும். கொடுத்தா தான் நாளைக்கு சமுதாயத்துக்குள்ள போற போது பெண்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த மகனுக்கு வரும். அதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வழிகளை, அந்த அன்பை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் உங்கள் பையன் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை கொண்டவனாக வருவான். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யானைகள். யானைகள்ல பாத்தீங்கன்னா பெரிய கூட்டமாக இருக்கும். ஆனா அந்த யானைகள்ல மேட்ரியார்க் என்று சொல்லக்கூடிய பெரிய வயது முதிர்ந்த யானை, அந்த யானை சொல்றதுதான் சட்டம். அந்த யானையை சொல்ற இடத்துலதான் மற்ற யானை கூட்டங்கள்லாம் நிற்கும், சாப்பிடும், தூங்கும், எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கும். அப்படி வயது முதிர்ந்த ஒரு பாட்டு யானைக்கு தான் அந்த யானை கூட்டத்திலே மரியாதை. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல வயது முதிர்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்? வயசாயிடுச்சா, ரிட்டையர் ஆயிடுச்சா, ஒரு ஓரமா போய் கொடுப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க லீட் பண்றது தப்பு இல்லை, ஆனால் அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கும் பொழுதுதான் உங்கள் குழந்தை அதை பார்த்து இந்த சமுதாயத்தில் மற்றவர்களை மதிக்கக்கூடியவராக வருவான். 7வது வழி, கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரத்தின் மூலியமாக அன்பை வெளிப்படுத்துங்கள். நான் சொல்லக்கூடிய வாக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க.
கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரம். நான் வந்து உங்க குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்லலை. ரெண்டாவது உங்க குழந்தைகளை பயங்கர கட்டுப்பாடோட வச்சுக்க நான் சொல்லலை. ரெண்டுமே தப்பு. இன்னைக்கு ரொம்ப கட்டுப்பாடோட கண்ட்ரோல் பண்ணி டூ வாட் ஐ சே அப்படிங்கிற இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல இருக்கிற மாதிரி நீங்க வளர்த்துனீங்க அப்படின்னா உங்க குழந்தை கான்பிடென்ட்டே இல்லாத பையனா, தன்னம்பிக்கை இல்லாத பையனா போயிடுவான். தம்பி அப்பா பயங்கர ஜோவியல், பயங்கர ஜாலி டைப், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஏன்னா அப்பா உன்னை கண்டுக்க மாட்டேன்னு வளர்த்துனீங்கன்னா நிச்சயம் அவன் என்னவா போவாங்க? டிசிப்ளின் இல்லாத பையனா போவான். எஸ் சொல்லக்கூடிய இடத்துல எஸ் சொல்லணும், நோ சொல்லக்கூடிய இடத்துல நோ சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க மகன் சூப்பரா வளருவான். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்லாத் பியர், கரடி. கரடி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய குட்டிய அந்த தாய் கரடி 1 வருஷம் வரைக்கும் தன் முதுகுலையே சுமந்துட்டு இருக்கும். அதுக்கு சேடல் அப்படிம்பாங்க. ரொம்ப பத்திரமா பார்த்துக்கும். தேவைப்படுகிற நேரத்துல விளையாட அனுமதிக்கும், தேவையில்லாத நேரத்துல கூட்டி பக்கத்துல குறை வச்சு. இதுதான் சொல்றேன். தேவைப்படுகிற நேரத்துல சுதந்திரத்தை கொடுங்க, தேவையில்லாத நேரத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க. ஆக இந்த 7 வழிகளை, மிகச்சிறந்த 7 வழிகள் மூலமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அன்பை காட்டினீர்கள் என்றால் அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. நீங்கள் ஒரு குழந்தை வளர்த்து இந்த 7 அன்பை கொடுத்து நீங்க குழந்தை வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. நாளை இந்த சமுதாயத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவனால் நிச்சயம் இந்த சமுதாயம் மிகப்பெரிய மறுமலர்ச்சி அடையும். நன்றி.